வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயம் திறந்ததாய் இருக்கிறது. யூனிவர்சல் ஆலயத்தினுடைய கதவுகள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரியதிலே விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உதவியானதை இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலயத்தினுடைய அட்டவணையானது என்ன, நீங்கள் இதத்தில் தெரிந்து கொள்ளும்படியாக இந்த அட்டவணையை கவனியுங்கள் இப்பொழுதே. யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு, ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384-638-738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. மிக நிச்சயமாய் நீங்க பார்த்த பிரகாரம் இந்த வாரத்துடைய முதல் நாளை நாம் இந்த முடித்திருக்கிறோம். மிக நிச்சயம் நீங்க இந்த நாளை ஆசீர்வாதமா இந்த முடித்தீர்கள். ஒருவேளை இந்த ஆசீர்வாதமா இந்த இல்லைன்னு சொல்றீங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்க விசுவாசத்தை பயன்படுத்துங்க. கூடாதவைகளையும் தேவன் கூடியதாயத்தில் மாற்ற வல்லமை படைத்த தேவனாயுதத்தில் இருக்கிறார். ஏன்னா உங்க வாழ்க்கையானது நீங்க எந்த கடினத்தை கடந்து போறீங்களோ, எந்த சூழ்நிலையானது கடந்து போறீங்களோ தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. பாலைவனமானது தான் வழியாயுதத்தில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நீங்க யார் உபத்திரவங்களை கடந்து போறீங்களோ, யார் கடினங்கள் இந்த இடத்துல கடந்து போறீங்களோ, இந்த கடினங்களும் இந்த உபத்திரவங்களும் நீங்க இந்த இடத்துல கஷ்டப்படுவதற்காக அல்ல, உங்களுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள, உங்களுடைய விசுவாசமானது பலப்படுத்தப்பட தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற மாபெரும் காரியங்களை நீங்கள் கைப்பற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசுவே கூட அவர் செய்ய வேண்டிய வேலையானது செய்ய தொடங்குவதற்கு முன்பாக வனாந்திரத்தை கடக்க வேண்டியதா இடத்தில் இருந்தது. பிசாசினாலே அவர் சோதிக்கப்பட்டார். அந்த சோதனைகளை கடந்தவராகவே அவர் இந்த நாள் நம்முடைய தேவனாய், நம் ரட்சகராய், நமக்கான உதாரணத்தை கொடுத்தவராய் இருக்கிறார். இந்த விசுவாசம் தான் நீங்க உங்க வாழ்க்கையை நகர்த்த முடியாது நான் விரும்புறேன். ஏன்னா நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி, இந்த பெண்ணினுடைய விசுவாசம் தன்னுடைய கடினத்திலிருந்து இவர் பலப்படுத்தப்பட்டார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. தன்னுடைய பிள்ளை ஏறக்குறைய மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இறக்கிற தருணம், அதுதான் மருத்துவர்கள் சொன்ன வார்த்தையும் கூட. அந்த வலியான சூழ்நிலையிலே இவர் தேவனுடைய வார்த்தையிலே பலப்படுத்தப்பட்டார். வெறும் பலப்படுத்தப்பட்டவராய் மட்டுமல்ல, இவர் தேவனுடைய பதிலானதையும் பெற்றுக்கொண்டார். இவருக்கும் இவருடைய மகனுக்கும் தேவன் என்ன செயலானதை செய்தார், இவருடைய விசுவாசத்தினாலே தேவன் இவர்களுக்கு எப்படியாய் உதவியானது செய்தார். இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம், என் பேர் ராதிகா. என் வயசு 35 ஆகுது. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. காரணம்னா என்னோட குழந்தைக்கு 1.5 வயசுல ஒரு புற்றுநோயானது இருந்தது. அது பிறப்புறுப்பில் அந்த ஒரு பகுதியில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். என் பையனுக்கு அந்த புற்றுநோயானது முற்றிலும் ரொம்ப அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு இருந்தது எங்கள் குடும்பத்துக்குள்ளாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோயை குணமாக்க யாராலுமே முடியல. எந்த மருத்துவமனைக்கு
போனாலும் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் இல்லை குழந்தையோட வாழ்நாள் முடிவடைஞ்சிருச்சு, 3 மாசத்துக்கு மேலே குழந்தை இருக்காது, ஏன்னா புற்றுநோயானது அவனை வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு, இனிமேல் குழந்தைய வந்து பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு எந்த டாக்டருமே வந்து என் குழந்தைக்கு வந்து உறுதியாக சொல்லலை. எல்லாருமே என்ன சொன்னாங்க, பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் கண் எதிர்க்க ஏன் குழந்தை இறந்து போகிறத வந்து ஏற்றுக்க எனக்கும் என்னோட கணவருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ ஒரு நாள் நைட்டு நாங்கள் என்ன தீர்மானித்தோம், நம்ம குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம உயிரை மறிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் முன்னோக்கி போனோம். ஸோ அந்த டைம் என்னோட சித்தி ஒருத்தவங்க வந்தாங்க, ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. சொல்லும் போது நான் அப்போ சொன்னாங்க, அங்கே போ, குழந்தை வந்து குணமடைய வாய்ப்பு இருக்குது, நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எதுவுமே நம்பலை. அப்போ வந்து ஆலயத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது, தேவனை பற்றி முழுமையாக தெரியாது. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, ஒரு மெடிக்கல் ஒரு மருத்துவரால் முடியாதது எப்படி அங்கே போனால் முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் என்னோட கணவர் சொன்னார், இல்லை நம்ம எல்லாமே முயற்சி பண்ணிட்டோம், இந்த ஒரு தடவை நம்ம போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல் முறையாக நான் ஆலயத்துக்கு வந்தேன். வரும்போது போதகர் இருந்து வந்து அப்போ அவர்கிட்ட என்னோட பிரச்சனையை பற்றி நான் சொல்லும் போது பலிப்பீடத்தின் மேலாக என்னுடைய குழந்தைய வச்சு எங்களை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு 20 நிமிஷத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் வந்து முன்னால் எந்த மருத்துவமனைக்கு என் குழந்தைக்காக சிகிச்சைக்கு போகணுன்னா பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சாங்களோ அந்த மருத்துவமனையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க, சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க, சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும் போது முறையாக அப்போ தான் வந்து நான் நம்ப ஆரம்பித்தேன், இங்கே வந்து எனக்கு இவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது, எனக்கான ஒரு அதிசயம் கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் அந்த நாள் தான் உறுதியாக நம்ப ஆரம்பித்து அன்னிலேருந்து நான் முன்னோக்கி போனோமோ என் குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உறுப்போடு எடுத்துட்டாங்க. ஒரு உறுப்பு இல்லைனாலும் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சாலும் குழந்தையோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 3 மாதம், வெறும் 90 நாள்னு எழுதி என் கையில் கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் தீர்மானித்தேன், யாராலும் முடியாத ஒரு ஆப்ரேஷனை பண்ண வைக்கும் பொழுது தேவனால் இதையே குணப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து நான் தேவனிடத்தில் வந்து ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் வந்து 1 மாசமா நடந்துட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு முடியாத பட்சத்தில் ஒரே நாள் ஆலயத்துக்கு வந்த பிறகு தேவன் என்னோட வாழ்க்கையை மாற்றினார். அப்போது அந்த விஷயம் நடந்தது உண்மைன்னா என்னோட குழந்தை வாழ்க்கையில் இருக்கிற இந்த புற்றுநோய் முற்றிலும் விடுதலை ஆகணும், நான் மருத்துவரோட வார்த்தையை நான் நம்ப மாட்டேன், உங்களோட வார்த்தையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை செஞ்சு தேவனோட தனிப்பட்ட விதத்தில் நான் ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் பொருத்தனை செஞ்சு அந்த பொருத்தனையை கூட நான் நிறைவேற்றலை. ஆனால் டாக்டர் சொன்ன 3 மாதத்துக்கு முன்னாடியே 3 வாரத்தில் என் குழந்தைக்கு புற்றுநோய் இல்லைன்னு கையில் எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. அப்போ மீண்டும் எந்த டாக்டருமே நம்பலை. திரும்பி என் குழந்தைய கொண்டு எல்லா இடத்துலையும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவங்க எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து நான் பலிப்படத்தில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோட பொருத்தனையை வச்சுட்டு நான் போனேன். நான் போகும்போது அந்த டாக்டர் நம்பவே இல்லை. என் கையில் கேன்சர் இருக்குன்றதுக்கான ரிப்போர்ட் இருக்குது, ஒரு உறுப்பு அவனுக்கு இல்லைன்றதுக்கான ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்குது. ஆனால் இன்னைக்கு நடந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேன்சரே இல்லைன்ற ரிப்போர்ட் இப்போவுமே வருது. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அவனுக்கு கேன்சர் இல்லைன்ற ரிப்போர்ட்டு தான் வருது. இந்த சம்பவம் வந்து இவனோட 1.5 வயசுல நடந்தது. இன்னைக்கு என் பையனுக்கு 13 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் டெஸ்ட் எடுத்தா கூட என் பையனுக்கு கேன்சர் இல்லை அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கு. தேவன் வந்து என் வாழ்க்கையில வந்து எதை முடியாதுன்னு நான் நினைச்சேனோ அது முடிச்சு தேவன் யாருன்னு எனக்கு தெரிவிச்சாரு. ஸோ நான் வாழ்க்கையில முன்னோக்கி போகும்போது ஆனாலும் போக போக என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அதிக நெருக்கமாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. ஒரு குழந்தையோட வியாதி குணமானதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாச்சு. என் கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையானாரு. என்னால் நான் எவ்வளோ பண்ணியுமே அதை மாற்ற முடியல. அவர் அந்த குடிப்பழக்கத்துலேருந்து என்னால் விடுதலையாக்க முடியல. காரணம் என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் வறுமையில் இருந்தேன், இன்னொரு பக்கம் என்னோட குடும்ப திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத இருந்தேன். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னும் போது நான் திரும்பி பலிபீடத்து முன்பாக நின்று நான் திரும்பி ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும்போது அப்போ நான் யோசித்தேன், முதல்லாம் வந்து நான் வந்து வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். வார நாட்களில் வந்து சரியாக வந்து சர்ச்சுக்கு வரமாட்டேன். நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவேன். என்னோட வேலையில தான் நான் முதலிடமா இருந்தேன். ஏன்னா எனக்கு கொடுத்த பொறுப்பு, நான் வேலை செய்ய என்னை வந்து மேலே வந்து பொறுப்பாளியாக அதிகரிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து அதில் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு. நான் வந்து ஆலயத்தில் விட்டு ரொம்ப நெருக்கம் இல்லாத மாதிரி நான் உணர்ந்தேன். அப்போ நம்ம வந்து கேட்கும் போது ஆனால் வேலையில் நான் இருந்தாலும் என்னோட திருமண வாழ்க்கை என்னோட வாழ்க்கையை வந்து அழிக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஒரு நாள் வந்து என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படும் போது தான் நான் தேவனிடத்துல கேட்டேன்,
நான் என்ன செய்யணும், நான் என்ன தவறா ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்னு வந்து எனக்குள்ள உணரும் பொழுது, அப்ப நான் முதல்ல வந்து மீட்டிங்ல வந்து பாஸ்டர் வந்து பரிசுத்த ஆவிய பத்தி பேசுனாங்க. அப்ப நான் அது உணர்ந்தேன். சரி, நமக்குள்ள முதல்ல பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அதை வந்து எதிர்த்து நிக்க முடியும். பிரச்சனையை வந்து எதிர்த்து நிக்கும்போது பிரச்சனை நம்மளை விட்டு விலகிடும்ன்றத வந்து உணர்ந்தேன். அப்ப நான் முதல்ல என்ன பண்ணேன்னா, பரிசுத்த ஆவி தேடுறதுக்காக நான் எதெல்லாம் முதல்ல செய்யாம இருந்தேனோ, ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். மீட்டிங்ல கலந்துப்பேன். ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய விஷயம் தேவனிடத்துல நெருக்கமா இருக்க ஆரம்பிக்க என்னோட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டது. அப்பவும் வந்து நான் யோசிச்சேன், இது கொஞ்சத்தை வந்து நான் ஏத்துக்கல. முழுமையா என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னும் போதுதான் நான் யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு தோணுச்சு, இல்ல நான் வந்து தேவனை முதலிடத்துல வைக்கல. நான் ஒரு துணையாளராகவும் இருந்தேன். ஆனாலும் நான் தேவனை வந்து முதலிடத்துல வைக்காம இருந்தது வந்து எனக்கு உணர ஆரம்பிச்சேன். முதல்ல நான் ஏன் தேவன் முதலிடத்துல வைக்கல, எது நமக்கு இது தடையா இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது என்னோட வேலையும் நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனையும் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஏன்னா அப்ப என்னோட குடும்ப சூழ்நிலை அழிக்கப்பட்டதா இருந்ததுனால அப்ப நான் யோசிச்சேன், முதல்ல நான் அதுல இருந்து விடுதலையாய் வெளியில வரணும். ஏன்னா நான் செய்யக்கூடிய வேலையில வந்து நிறைய வந்து பிரச்சனைகள், நேர்மையான வழியில போகக்கூடியவா இல்ல. எனக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு செயலை நான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பேன். ஆனா அது தவறுன்னு தெரிஞ்சும் ஆனா என்னால வந்து அதை விட்டுட்டு வர முடியல. ஏன்னா என்னோட வேலை, எனக்கு இந்த சம்பளம் கொடுக்குறாங்க, என்னோட சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்ப நான் தேவன் கிட்ட கேட்டேன். நான் கேட்கும்போது தேவன் எனக்கு உணர்த்து வந்து முதல்ல நான் அந்த வேலையில இருந்து வெளியில வரணும். வந்ததுக்கு அப்புறமா அப்ப யோசிச்சேன். அப்ப நான் துணிச்சலா, ஆனா எனக்குள்ள நிறைய குழப்பம் இருந்தது. நம்ம வேலையை விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏது செய்வோம், நமக்கு வழி இல்லையே, நமக்கு நிலைமை இல்லையேன்னு யோசிச்சேன். ஆனா ரொம்ப குழப்பத்திலே ஒரு மாசமா வந்து நான் அந்த குழப்பத்திலேயே வந்து செஞ்சு ஆரம்பிச்சும் மேல மேல வந்து எனக்குள்ள வந்து நிறைய கஷ்டங்கள் தான் வந்தது. அந்த குழப்பத்துக்கான தெளிவான தீர்வு என்னால கிடைக்க முடியல. நான் திரும்பி யோசிச்சேன், எனக்கான தெளிவான பதில் கிடைக்கணும்னா தேவன் கிட்ட மட்டும்தான் முடியும்னு திரும்பி நான் தேவன் இடத்துல வந்து கேட்கும்போது எனக்கு சரியான பதில் கொடுத்தார். நான் வந்து துணிச்சலா முடிவெடுத்து என் வேலையை விட்டு விலைக்கு வந்துட்டேன். வேலையை விட்டு விலைக்கு வந்த அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, என்னோட கல்யாணம் ஆகி 14 வருஷமா குடிச்சிட்டு இருந்த என் கணவர் இன்னைக்கு குடியை முற்றிலும் விட்டுட்டாரு. குடி இல்லை, கணவரோட வாழ்க்கையில குடி இல்லை. இப்ப அந்த வேலையை நான் விட்டுட்டாலும் தேவனிடத்தில் இன்னும் அதிகமா நெருக்கமா இருக்கிற மாதிரி இன்னும் ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சேன். எதெல்லாம் நான் செய்ய மாட்டேனோ இப்ப அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். என் கணவர் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. இப்ப எனக்கு வேலை இல்லைனாலும் என்னோட சொந்த தொழிலை நான் செய்ய ஆரம்பிச்சேன். நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதை விட இப்ப நான் வீட்டுல இருந்து செய்யற சம்பாதனையும் எனக்கு அதுவே வந்து போதுமானதா இருக்குது. என்னோட வந்து தேவைகளை வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு போதுமானதா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் தேவனிடத்துல முன்னோக்கி போகும் பொழுது தேவன் எனக்கான ஆலோசனையை கொடுக்கிறாரு. அவரை நான் முதலிடத்துல வைக்கும் பொழுது எனக்கான தேவையை அவர் சந்திக்கிறாரு. நான் இப்போ வந்து ரொம்ப பெலனா இருக்கேன். எல்லா ஆலயத்துல நடக்கிற காரியத்துல நாங்க கலந்துக்கிறோம். இன்னைக்கு நானும் என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துல இருக்கோம். முழு சந்தோஷத்தோட இருக்கும். பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்க வந்து தேவனிடத்துல எங்களுக்கு பலன் அதிகமா இருக்கு. நாங்க வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை முன்னாடி வைக்கல, தேவனை முதல்ல வைக்கிறோம். எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியாமலே அது காணாம போகுது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. நீங்க பார்த்த பிரகாரம் இந்த தாயார் தன்னுடைய மகனை மீட்டு கொண்டார். இவர் மகன் மட்டுமல்ல, இன்று இவருடைய முழு குடும்பமும் ஆசீர்வாதமான வாழ்க்கை இடத்துல வாழ்கிறார்கள் தேவனோடு கூட. மக்களை, நீங்க யார் உங்களுடைய பிரச்சனைகளால கடினங்களால அழுது கொண்டிருக்கீங்களோ உங்களுடைய அழுகை நிறுத்துங்க. உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்பட வேண்டும். எனவேதான் நான் ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியினுடைய பெயரானதை குறிப்பிடும் பொழுது பலனாய் விசுவாசத்தின் உறுதியோடு இந்த வார்த்தையானதை பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்பட முடியும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள், உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்க கடந்து போகிற கடினங்கள், மக்களை கவனிங்க. உங்க வாழ்க்கையானது இந்த இடத்தில் மாற்ற தேவன் தயாரானவராக இந்த இடத்துல இருக்கிறார். ஆனா தேவனுக்கு தேவையானதெல்லாம் ஒரு அனுமதி. நீங்க அந்த அனுமதியானது இந்த இடத்துல கொடுக்கணும். நீங்க யார் செய்வனைகளால, சாபங்களால, பல விதமான சூழ்நிலைகளால, ஒருவேளை நீங்க மருத்துவ இடத்துல வந்து கேட்ட செய்தி உங்களுடைய பலனை இந்த இடத்துல பலகீனமாய் மாற்றியது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தார் இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் உங்களோட கூட வாழ்வாங்க அப்படின்ற செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த செய்தி நிமித்தம் நீங்க அந்த பாரத்தோட, அந்த வழியோட இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் இன்றும் அதிசயத்தை செய்ய தயாராக இருக்கிறார். நீங்க பார்த்த இந்த சாட்சியில் செய்தது போல மகனை இழந்திருக்க வேண்டிய தாய் மகனை பெற்றுக்கொண்டார். உயிரோடு பலனாக இன்று சாட்சியாய் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராக
மக்களே தேவன் தான் உங்களுக்கு செய்ய விரும்புறார். எனவே இந்த மாதம் இந்த விசுவாசத்தினுடைய நிகழ்ச்சியிலும் கூட நீங்கள் எங்களோடு உங்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். இந்த மாதம் 25ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு இந்த விசுவாசத்தினுடைய கூட்டத்திலே சீனாய் மலையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஒலிவ எண்ணெயானதை நீங்கள் முற்றிலும் இலவசமாய் பெற்றுக்கொள்ள வரவேற்கப்படுகிறீர்கள். ஆம், தேவன் இந்த நபருக்கு செய்தது போல உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் செய்தது போல தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் இதத்தில் கொடுங்கள். ஆம், வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குங்கள், குஷ்ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், கட்டுண்டவர்களை விடுதலை செய்யுங்கள், அசுத்தங்களை துரத்துங்கள். இலவசமாய் தேவன் எங்களுக்கு எதை செய்தாரோ தேவன் அதை உங்களுக்கும் செய்யும்படியான அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நபருடைய வாழ்க்கையின் மாற்றத்தின் வரிசையிலே உங்கள் வாழ்க்கையும் மாற்றம் அடைய முடியும். எனவே இந்த 25ஆம் தேதி நாம் நம்முடைய ஆலயத்தில் என்ன செயலை செய்ய போகிறோம்? நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒலிவ எண்ணெய் எப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த எண்ணெயாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஏன் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தினுடைய பீடத்திலே நாங்கள் இந்த நேரம் இணைந்தவராயிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை யாக்கோபு என்கிற புஸ்தகத்துல சொல்கிற பிரகாரம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி விசுவாசத்தோட ஜெபத்தை செய்வார்கள். விசுவாசத்தோட ஜெபத்து நிமித்தம் இனியாலி ரட்சிக்கப்படுவான். இந்த மாதம் 25ஆம் தேதி இந்த வாய்ப்பானது உங்கள் எல்லோருக்குமாய் இதத்தில் கிடைக்கும்படி காலை 9:30 மணி கூட்டத்திலே நீங்கள் எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய குணமாக்குதலுக்காக, விடுதலைக்காக, உட்புற பலனுக்காக நீங்கள் ஒருவேளை பல இடங்களில் முயற்சி செய்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பதிலானதை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுடைய விசுவாசத்தை எங்களோடு இணைப்பீர்களே ஆனால் மிக நிச்சயம் இந்த விசுவாசத்தினுடைய ஜெபம் வினியாலியை ரட்சிக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் நம்புகிறவராய் இருந்தால் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஒலிவ எண்ணெயினுடைய ஒரு பகுதியை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் முற்றிலும் இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களோடு உடனேயுங்கள், மறக்க வேண்டாம். இந்த மாதம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி கூட்டத்திலே எங்களோடு உடனேயுங்கள். தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. எனவேதான் மக்களே, இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தொலைபேசி எண்களை நீங்கள் இதத்தில் குறித்து எங்களை போன்லயோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த எண்ணெய்க்கான உங்களுடைய இருக்கையை பதிவு செய்து கொள்ளும்படியாக யூனிவர்சல் ஆலயத்தின் எந்த சபைக்கு அந்த நாள் நீங்கள் சென்றால் நீங்கள் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒலிவ எண்ணெயிலிருந்து முற்றிலும் இலவசமாய் இதத்தில் பெற்றுக் கொள்வீர்கள். நான் குறுக்குப்பேட்டை ஆலயத்தில் இதத்தில் இருக்கு 106 கதவு எண், வேலன் முன்னாள் வேலன் திருமண மாளிகை, குறுக்குப்பேட் ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் நீங்க வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையானது மாற்றிக்கொள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த விசுவாசத்தில் இன்னொரு சாட்சியை நீங்க இந்த பார்க்கும்படி நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். இந்த இளம் வாலிபர் தன்னுடைய வாழ்க்கை தேவனோடு இல்லாத பொழுது யாராயுதத்தில் வாழ்ந்தார்? தேவனோடு கூட இவருடைய வாழ்க்கை இன்று என்னவாக இந்த இருக்கிறது? பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடியவராய், பல சாட்சிகளை, பல பதில்களை இந்த இளம் வயதில் பெற்றவராய், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை உடையவராய் இவர் வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறது. இந்த சாட்சியையும் நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். இப்பொழுதே என் பெயர் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் குடிப்பேன், கெட்ட நண்பர்களோடு நான் சுற்றுவேன், இரவு நேரம் கடந்து வெளியே செல்வேன், இரவு நேரம் கடந்து வீட்டுக்கு வருவேன், பெற்றோரை எதிர்த்து நின்றேன். எனக்கு முன்கோபம் அதிகமாக இருந்தது. என்னுடைய அம்மா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஆல இருந்து அக்கு வரை எல்லாமே சொல்லுவேன். அவங்க சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். எல்லா நேரம் நான் ரொம்ப கோபமா இருப்பேன். இது எனக்கு தவறாவே தெரியல. எனக்கு இது சகஜமா தான் இருந்தது. எனக்குள்ளாக நான் இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய மகள் 4 வருஷமா கடுமையான தலைவலியை கடந்து சென்றா. அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிற்பாடும் போறதுக்கு முன்னாடியும் மாத்திரை மருந்து போடுவா.
அந்த மாத்திரையை பயன்படுத்துறதுனால அவளுக்கு அதிகப்படியான தூக்கமானது வரும். அந்த மாத்திரையை தொடர்ந்து பயன்படுத்தினா ஒரு ப்ரோக்ராமுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அதன் மூலமா நான் அவளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். எங்கள் அம்மா என்கிட்ட வந்து என்னோட யூனிவர்சல் ஆலயத்துக்கு வா சொல்லி என்னை வரவேற்றாங்க. எப்போ அவங்க போகும்போதெல்லாம் என்னை அவங்க கூடவே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் அவங்க கூட தான் எல்லா நேரம் ஆலயத்துக்கு போவேன். ஆலயத்தில் நடக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பாஸ்டர் அங்கே என்ன சொல்கிறாருன்னு எனக்கு வந்து முதல்ல புரியல. என்னால் அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியல. நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் ஒரு கால் உள்ளேயும் ஒரு கால் வெளியும் வைக்கிறவனா தான் இருந்தேன். இப்படி தான் ரொம்ப காலமாக எனக்கு போயிட்டு இருந்தது. நான் வந்து முடிவெடுக்க முடியாமல் தான் இருந்தேன். போதகர் சொல்கிற எதுவுமே எனக்கு வந்து புரியாமல் இருந்தது. நான் ஆலயத்துக்குள்ளே இருந்தாலும் கூட அவர் சொல்கிற வார்த்தை ஒரு காது வழியாக வந்து இன்னொரு காது வழியாக வெளியே போயிடும். எதையுமே நான் புரிஞ்சுக்க மாட்டேன். போதகர் சொல்கிற எதையுமே எனக்கு தான் அப்படி நான் எனக்குள்ள அந்த வார்த்தைகளை கொண்டு போகவே இல்லை. ஒரு நேரம் வந்தது, நான் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன், பாதிக்கப்பட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னா இரவு நேரங்களில் பிசாசு என் கூட என் பக்கத்தில் தூங்குற மாதிரி எனக்கு இருக்கும். அதனுடைய நகைக்கீரர்கள் என் கழுத்தில் ஒரு பக்கம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கும். என்னால் வந்து இரவு நேரங்களில் தூங்க முடியாது. தூக்கம் இல்லாத இரவுகள் அநேகம் எனக்கு இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப இது ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு தருணம் தான் ஆவிக்குரிய இந்த தாக்குதல், தூக்கம் இல்லாத இரவுகள், எனக்குள்ள இருக்கிற முன்கோபம், இந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலையில நான் சொன்னேன், இல்லை இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நான் இருக்க கூடாது. விசுவாசம் முழுமை அடையணும்னு தீர்மானிச்சேன். விடுதலுக்காக நான் போராடினேன். தொடர் சங்கில் ஜபங்கள் நான் கலந்துக்கிட்டேன். சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டேன். இது எல்லாமே நான் செய்தேன் என்னுடைய விடுதலைக்காக. நான் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா ஆவிக்குரிய பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெறணுன்றதுக்காக நான் எல்லாமே செய்தேன். ஒவ்வொரு புதன்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து தொடர் சங்கிலி ஜபத்தை செய்கிற தீர்மானத்தோட ஒரு தடவை கூட நான் இந்த நாட்கள் தவற விட்டது கிடையாது. இல்லை, உண்மை தன்மையாக வந்த, ஏன்னா இதுதான் எனக்குள்ளாக தேவை மாற்றம். நான் முன்னோக்கி செல்ல தீர்மானிச்சேன். அதில் உறுதியாக இருந்தேன். அப்படி தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு வந்துட்டே இருக்கிற சமயம், இனிமேல் நான் ஆலயத்துக்குள்ள ஒரு கால் வைக்கிறவனா, ஆலயத்துக்கு வெளியில ஒரு கால் வைக்கிறவனா இல்லை. 2 கால்களும் ஆலயத்துக்குள்ளாக இருந்தது. நான் பீடத்தின் மேல பல சிறப்பு நிகழ்ச்சியை செஞ்சிருக்கேன். பல தொடர் சங்கிலி ஜபங்களை செஞ்சிருக்கேன். நான் ஒரு பொழுதும் சோர்வடையலை. தொடர் சங்கிலி ஜபங்கள் செய்த பிற்பாடு, சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக நான் மாற்றங்களை பார்த்தேன். நான் எனக்குள்ளாக கவனிச்ச முதல் மாற்றம் ஆவிக்குரிய விடுதலை. இனிமேல் ஆவிக்குரிய தாக்குதலால் நான் பாதிக்கப்படலை. முன்கோபம் என்னை விட்டு சென்றது. நான் என்னுடைய அம்மாவை அதிகமாக மரியாதை செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய குடும்பத்தாரை நான் மதிக்க தொடங்கினேன். நான் என் தசம பாகத்தில் என்னுடைய காணிக்கையில் தேவனுக்கு உண்மை தன்மையாக இருக்க தொடங்கினேன். நான் சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டேன். தொடர் சங்கிலி ஜபங்களில் உண்மை தன்மையாக இருந்தேன். முன்பு நான் சொன்னது போலவே தேவன் என் விசுவாசத்தை கனப்படுத்தினார். நான் சொந்த வியாபாரம் தொடங்கினேன். முன்னாடி மக்களுக்கு ஒரு வேலையாளா இருந்தேன். இப்போ நான் சொந்த வியாபாரத்துக்கு முதலாளியா இருக்கேன். அநேக நாடுகளுக்கு நான் பிரயாணிச்சிருக்கிறேன். தவிர 15 நாடுகளுக்கு நான் என் வாழ்க்கையில பிரயாணிச்சிருக்கேன். நான் இங்கெல்லாம் செல்வேன் நான் சொல்லி என் வாழ்நாள கனவு கூட காணாத இடங்கள். நான் ஐரோப்பா வரைக்கும் சென்றேன், அமெரிக்கா வரைக்கும் சென்றேன். எல்லா நாடுகளுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உறுதியா இருக்கேன். இது எல்லாமே நடந்தது தேவனுக்கான என் கீழ்ப்படிதல் மூலமாக தான். இந்த எல்லா வெற்றிகளை பார்த்தபோது, பண ரீதியான வெற்றிகளை பார்த்தபோது நான் புரிந்து கொண்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறைந்து கொண்டே வருவதை. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் அதிக கவனம் கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் நான் இப்படிப்பட்ட ஒருவனா இருக்கக்கூடாது. உலக ரீதியான வெற்றிகளுக்கு மட்டும் கவனம் செலுத்தி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டேன். அதுதான் என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. எனவே நான் பரிசுத்த ஆவியினுடைய தேடுதலில் என்னை ஈடுபடுத்தினேன். அவருக்காக நான் தாகத்தோடு இருந்தேன். நான் பரிசுத்த ஆவியானவருக்காக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். நான் உபவாசம் இருந்தேன், தானியேல் உபவாசத்தில் கலந்து கொண்டேன். இது எல்லாமே நான் செய்தது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என்னுடைய பண ரீதியான வாழ்க்கைக்காக அல்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. நான் அதிகமாக ஆலயத்துக்கு வர தொடங்கினேன். அதிகமாக ஆலயத்துடைய புத்தகங்கள் படிக்க தொடங்கினேன். அதிகமாக ஜெபிக்க தொடங்கினேன். பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். நான் பரிசுத்த ஆவியானவருக்காக தாகமாக இருந்தேன். அதிகமாக அவரை தேட ஆரம்பித்தேன். நான் தீர்மானிச்சேன், நான் இனி இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது. அவர் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தேன். நான் பழைய வாழ்க்கைக்கு செல்ல விரும்பல. அவரை இன்னும் தொடர்ந்து நான் தேட என்னை முழுமையாக அவருக்கு நான் அர்ப்பணித்தேன். அப்படி நான் தொடர்ந்து அவரை தேடிக்கொண்டே இருந்த சமயம், அந்த ஒரு நாள் புதன்கிழமை அன்று மாலை 7 மணி கூட்டத்தில் நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. மிக விலை மதிப்பான ஒரு பரிசு நான் எனக்குள்ளாக பெற்றிருக்கிறேன். மேலும் நான் புரிந்து கொண்டேன், நான் இதோட நின்று விடக்கூடாது சுயநலவாதியா. நான் இன்னும் அதிகமாக தேவனுக்கு என்ன கொடுக்க தீர்மானிச்சேன். அவர் மக்களுக்கு உதவும்படியா. இன்றைக்கு நான் ஆலயத்தில் மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். நான் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் என்னிடத்திலிருந்து எதிர்பார்த்த அந்த ஊழியத்தை அவருடைய பீடத்து மேல இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. என் குடும்பம் முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. நானும் என் தாயும் ஒற்றுமையோடு வாழ்கிறோம். நான், என்னுடைய சகோதரி, என் தாயர், நாங்கள் 3 பேரும் வந்து சமாதானத்தோட ஒற்றுமையில மகிழ்ச்சியா ஒருமித்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
இனிமேலும் பெற்றோரை மதிக்கலைன்ற ஒரு விஷயமே கிடையாது. இல்லை, நாங்கள் சமாதானத்தில், சந்தோஷத்தில், ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு என் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறது. இன்றைக்கு என் வாழ்க்கை இருப்பது தேவனுடைய மகிமைக்காக. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். என்னுடைய 2 பசங்களும் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்காங்க. நாங்க எப்பொழுதும் தொடர்ந்து ஆலயத்துக்கு செல்வோம், ஒரு பொழுதும் தவற விட மாட்டோம். நாங்க தொடர் சங்கிலி ஜெபங்களை செய்யறோம். நாங்க எப்பொழுதும் தொடர் சங்கிலி ஜெபத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். சிறப்பு நிகழ்ச்சியிலும் இருக்கோம். நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துறேன். அவர் எனக்கு செஞ்ச அற்புதங்களும் என்னுடைய குடும்பத்தாருக்கு செஞ்ச அற்புதங்களுக்காக தேவனுடைய பிரசனத்துல இருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதமா உணர்றேன். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமை செய்கிறது. இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் அவரை மகிமை செய்யும்படியாக. மேலும் நாங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் அவருடைய பிரசனத்துல இன்றைக்கு நாங்கள் இருப்பதற்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384383738. நன்றி. மிக நிச்சயமாய் மக்களே, உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லப்பட்டதா இந்த இருக்கிறது. தீர்மானம் இப்பொழுது உங்களுடையது. நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது போல தேவன் ஒருவரையும் கட்டாயப்படுத்துவதில்லை. இந்த சாட்சிகள் நீங்க தற்செயலா இந்த இடத்துல பார்க்கிறதுக்கோ அல்லது ஆமேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுக்கோ, தேவனுக்கு மகிமை, இந்த நபர்களுடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்வதற்காக, இது நேரம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையானதை இந்த இடத்தில் மாற்றுவதற்கு. ஆம், இது நேரம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையானதை மாற்றுவதற்கு அவருக்கு அனுமதியானதை இந்த இடத்துல போடுவோம். இந்த சாட்சிகளில் நீங்கள் கேட்டது போல நாளை நீங்களும் இதே சாட்சியை இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளும்படி, எனவே ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காய், இலவசமான ஆலோசனைகளுக்காய் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. எனவே இந்த நேரம் நான் உங்களோடு சேர்ந்து உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக இது ஜெபத்திலே ஒன்றிணையக்கூடிய நேரமாயிருக்கிறது. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையான தேவனே, இதோ இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் விசுவாசத்தோடு எங்களோடு ஒன்றிணைந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, என் தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, நீரும் வார்த்தையில் சொன்ன பிரகாரமாய் இவர்களது வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நீர் வாக்களித்த வார்த்தையானது நிஜமாக்கப்படும்படி இவருடைய கடினங்கள், இவருடைய போராட்டங்கள், இவருடைய பள்ளிகள், இவர் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து இவர்களை விடுதலை செய்யும். என் தேவனே, எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, உன்னுடைய நாமமானது மகிமைப்படுத்தப்படும்படியாய் இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்ட மக்கள் தங்கள் சாட்சியை உற்சாகமாய் பேசியது போல குணமாக்கலுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், வழிநடத்துதலுக்காய் என் தேவனை, இவர்கள் யார் உங்களை நோக்கி இந்த இடத்தில் கேட்கிறார்களோ இவர்களும் இந்த பதில்களை இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள உன் கரத்தை நீட்டு என்று நான் கேட்கிறேன். இயேசுவே, என் தேவாவியானவரே, பல குழப்பத்திலே, பல பயத்திலே, பல சூழ்நிலையிலே இவர் அடுத்து என்ன செய்வது என்று கூட வழி தெரியாத ஒருவராய் இந்த நின்று கொண்டிருக்கலாம். என் தேவனை, நீர் காண்பியும். நீரே வெளிச்சவாயுதத்தில் இருக்கிறேன். வெளிச்சத்திலே நாங்கள் எதையும் கவலையோடு பயத்தோடு தேட வேண்டியதில்லை. நாங்கள் உறுதியாய் பலனாய் நடக்கக்கூடிய தைரியத்தை எங்களுக்கு தருகிறேன். இந்த பலன் இவர்களுக்குள்ளாய் வரட்டும். இந்த மக்களையும் இந்த மக்களுடைய வாழ்க்கையை வழிகளை ஆசீர்வதிக்கிற தேவனே, இயேசுவே, இந்த மக்கள் யாரெல்லாம் விசுவாசத்திலே ஒன்றிணைந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முதற்படி எடுத்து வைக்க தயாரா இருக்கிறார்களோ, நீ இவரை வழி நடத்த இருக்கிறேன் என்பதை இவருக்கு பார்க்கும்படி இவர்களுக்காக உன்னுடைய உதவியை செய்யும். இவரையும் இவருடைய குடும்பத்தையும் இவர் திருமண வாழ்க்கையும் இவர் பிள்ளைகளையும் இவர் வழிகள் எல்லாவற்றையும் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் தேவனாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே விசுவாசிக்கிறவர்களாய் தேவனுடைய பதில்களை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் மக்களே, இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆமென். ஆமென். தேவன் உங்களுக்கு அவருடைய உதவியானதை இதற்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காதீர்கள், இந்த மாதம் 25ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஒலிவை எண்ணெயிலிருந்து முற்றிலும் இலவசமாய் பெற்றுக்கொள்ள நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் பெயராலே.